ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்டோரி சேனல். நாம் இன்னைக்கு பார்க்குற ஸ்டோரி என்னன்னா, தன்னந்தனியாக சாதித்த ஒரு பெண், வலியை வெற்றியாக மாற்றிய ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கை பயணம் தான் இன்னைக்கு ஒரு ஸ்டோரியாக பார்க்க போகிறோம். லேடிஸ்க்கு ரொம்பவே ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருச்சி அருகே உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் வாழ்ந்தாள் நந்தினி. அவள் வாழ்க்கை சாதாரணமாக இருந்தாலும் அவள் கனவுகள் பெரியவையாகவே இருந்தது. சிறு வயதிலிருந்தே படிப்பில் ஆர்வம் அதிகம். ஒரு நாள் பெரிய அதிகாரியாக ஆகணும் என்ற ஆசை அவள் மனதில் எப்போதும் இருந்தது. ஆனால் அவள் குடும்ப சூழ்நிலை அதற்கு உதவவில்லை. 12ஆம் வகுப்பு முடிந்தவுடன் அவளது பெற்றோர் அவளை திருமணம் செய்து வைத்தனர். கணவன் கார்த்திக் ஆரம்பத்தில் நல்லவராக தோன்றினார். ஆனால் திருமணத்திற்கு சில மாதங்கள் கழித்து அவரின் உண்மையான முகம் தெரிய தொடங்கியது. கார்த்திக் மிகவும் கோபமுடையவர். சிறிய விஷயங்களுக்கே நந்தினியை திட்டுவது, அவளை அவமதிப்பது வழக்கமாகியது. நீ என்ன செய்ய முடியும், வீட்டில் இருக்கிற பெண்ணுதான என்று அவளை அடிக்கடி தாழ்த்தி கூறுவார். நந்தினி அமைதியாக இருந்தாள். காரணம், அவளது குடும்பம் காப்பாற்றணும் என்ற எண்ணம் அவளை எல்லா வழிகளையும் தாக வைத்தது. ஆனால் அவள் உள்ளுக்குள் உடைந்து கொண்டே இருந்தாள். ஒரு நாள் கார்த்திக் அவளை மிகவும் அவமதித்தார். பிளேட் கழுவுவதற்கு அதற்குத்தானே வந்தாய், அதற்குத்தானே உன்னை கொண்டு வந்தேன் என்ற வார்த்தை அவளது மனதை முற்றிலும் உடைத்தது. இந்த இரவு நந்தினி தூங்கவில்லை. அவள் வாழ்க்கையை பற்றி ஆழமாக யோசித்தாள். இதுதான் என் வாழ்க்கையா, நான் இதற்குதான் பிறந்தவளா என்று தன்னிடம் கேள்வி கேட்டாள். அந்த நொடியிலேயே அவள் ஒரு முடிவு எடுத்தாள். நான் என்னால முடியும் என்று நிரூபிக்கணும், என்னை பற்றி நிரூபிக்கணும். அடுத்த நாள் முதல் அவள் தனது வாழ்க்கையை மாற்ற முயன்றாள். வீட்டு வேலைகளை முடித்த பிறகு அவள் புத்தகங்களை எடுத்து கொண்டு படிக்க தொடங்கினாள். பழைய கனவுகளை மீண்டும் உயிர்ப்பித்தாள். கார்த்திக் இதை பார்த்து கேலி செய்தார். நீயா படிக்க போற, சிரிக்க வைக்காது என்றார். ஆனால் இந்த முறை நந்தினி அமைதியாக இல்லை. அவள் மனதில் உறுதி இருந்தது. நான் படிப்பேன் என்று தன்னிடம் கூறிக்கொண்டாள். நாளுக்கு நாள் அவள் படிப்பில் மூழ்கினாள். இரவு தூக்கம் கூட குறைந்தது. பல தடைகள் இருந்தன. சில நாட்களில் உடம்பும் சோர்ந்து போனது. சில நாட்களில் மனசு உடைந்தது. ஆனால் அவள் விடாமுயற்சி விட்டுவிடவில்லை. ஒரு நாள் அவள் ஒரு போட்டி தேர்வு பற்றி அறிந்தாள். அது அவள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வாய்ப்பாக இருந்தது. அவள் முழு கவனத்தையும் அதில் செலுத்தினாள். முதல் முயற்சி தோல்வியானது. அவள் மிகவும் சோகமாக இருந்தாள். நான் முடியாதவளா என்று ஒரு நொடி யோசித்தாள். ஆனால் உடனே எழுந்தாள். அது என் முடிவு இல்லை, இது ஒரு பாடம். இரண்டாவது முயற்சி, இன்னும் அதிக உழைப்பு. அவள் தினமும் 10 மணி நேரம் படித்தாள். கார்த்திக் இன்னும் அவளை அவமதித்துக் கொண்டே இருந்தாள். ஆனால் இப்போது அந்த வார்த்தைகள் அவளுக்கு வழியாக இல்லை, அது ஒரு எரிபொருளாக மாறிவிட்டது. மூன்றாவது முயற்சி, அவள் தேர்வில் தேர்ச்சி பெற்றாள். அந்த நாள் அவளது வாழ்க்கையின் மிக முக்கியமான நாளாக மாறியது. அவள் கண்களில் கண்ணீர். ஆனால் அது சோக கண்ணீர் இல்லை, அது வெற்றியின் கண்ணீர். நந்தினி ஒரு அரசு அதிகாரியாக நியமிக்கப்பட்டாள். அவள் தன்னுடைய முதல் சம்பளத்தை பெற்ற நாள் அவள் பெற்றோரிடம் சென்றாள். இது உங்கள் மகளின் முதல் வெற்றி என்று கண்ணீருடன் கொடுத்தாள். சில மாதங்கள் கழித்து கார்த்திக் அவளை பார்க்க வந்தார். அவர் முகத்தில் வருத்தம். நந்தினி, நான் தவறு செய்துவிட்டேன், என்னை மன்னித்து விடு என்றார். நந்தினி அமைதியாக பார், நீங்க கொடுத்த வழிதான் என்னை இங்க கொண்டு வந்தது, அதற்கு நன்றி. ஆனா நான் இப்போ பழைய நந்தினி இல்லை. அவள் தனது வாழ்க்கையை தன்னால் கட்டி எழுப்பியிருந்தாள். அவள் யாரையும் வெல்லவில்லையே, ஆனால் அவள் தன்னையே வென்றாள். ஒரு பெண்ணின் வலியை யாரும் குறைத்து மதிப்பிடக்கூடாது. அந்த வழிதான் ஒரு நாள் அவளது மிகச் பெரிய சக்தியாக மாறும். நம்பிக்கையும் உழைப்பும் இருந்தால் வெற்றி நிச்சயம். உன்னை தாழ்த்தியவர்களின் வார்த்தைகளை உன்னை உயர்த்தும் சக்தியாக மாற்று. எப்பொழுதும் சோர்ந்து விடாது. உன்னை தாழ்த்தியவர்களின் வார்த்தைகளை உன்னை உயர்த்தும் சக்தியாக மாற்று. இந்த ஒரு வரி வாழ்க்கையின் மிகப்பெரிய உண்மையை உனக்கு சொல்லும். பலரின் வாழ்க்கையில் தோல்வி, அவமதிப்பு, மறுப்பு போன்றவை வருவது இயல்பு. ஆனால் அந்த நேரங்களில் நாம் எடுக்கும் முடிவுதான் நம்முடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது.
ஒருவர் நம்மை தாழ்த்தி பேசும்போது அது நமக்கு வலியை தரும். அந்த வலி சில நேரங்களில் நம்மை உடைக்கவும் முடியும். ஆனால் அதே வலியை ஒரு சக்தியாக மாற்றினால் அது நம்மை உயர்த்தும் ஒரு பெரிய ஆயுதமாக மாறிவிடும். உலகத்தில் வெற்றி பெற்ற பலரின் கதைகளில் இது பொதுவான ஒரு உண்மை. அவர்களை யாரோ ஒருவராவது ஒரு நாள் குறைத்து மதிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அந்த வார்த்தைகளை மனதில் வைத்து துவண்டு போகவில்லை. அதற்கு பதிலாக அதை ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு தங்களை நிரூபித்துள்ளனர். வாழ்க்கையில் யாராவது நீயால் முடியாது என்று சொன்னால் அது ஒரு தடையாக இல்லை, அது ஒரு வாய்ப்பு. அது உன்னுடைய திறமையை நிரூபிக்க ஒரு அழைப்பு. அந்த வார்த்தைகளை நினைத்து மனமுடையாமல் நான் முடியும் என்று உன் நம்பிக்கையுடன் முன்னேற வேண்டும். ஏனெனில் பிறர் நம்பிக்கை இல்லாத இடத்தில் கூட நீ உன்னையே நம்பினால் அதுவே உன்னுடைய மிகப்பெரிய பலமாக மாறும். பல நேரங்களில் நம்மை தாழ்த்தும் மனிதர்கள் நம்மை அறியாமல் ஒரு தீப்பொறி போல இருக்கிறார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தைகள் நம்முள் ஒரு தீயை உருவாக்கும். அந்த தீ நம்மை அழிக்கவில்லை, அது நம்மை உருவாக்கும். அது நம்மை கடினமாக உழைக்க தூண்டும். அது நம்மை விழுந்தாலும் மீண்டும் மீண்டும் எழுந்து நிற்க வைக்கும். ஆனால் இந்த மாற்றம் எளிதாக நடக்காது. அதற்கு பொறுமை, உழைப்பு, மன உறுதி ஆகியவை தேவை. ஒரே நாளில் வெற்றி கிடைக்காது. ஆனால் தினமும் சிறு முயற்சிகளை தொடர்ந்து செய்தால் ஒரு நாள் அது ஒரு வெற்றியாக மாறும். அந்த நாளில் ஒரு காலத்தில் உன்னை தாழ்த்தியவர்கள் கூட உன்னை பார்த்து பெருமைப்படுவார்கள். இறுதியாக வாழ்க்கை நமக்கு கொடுக்கும் வழி ஒரு தண்டனை அல்ல, அது ஒரு பயிற்சி. அது நம்மை வலுவானவர்களாக மாற்றுகிறது. அதனால் யாராவது உன்னை தாழ்த்தினால் கவலைப்பட வேண்டாம். அந்த வார்த்தைகளை உன் மனதில் வைத்து அதை ஒரு எரிபொருளாக மாற்று. உன் இலக்கை நோக்கி முன்னேறு. ஏனெனில் ஒரு நாள் உன் வெற்றி அவர்களின் வார்த்தைகளுக்கு பதிலாகவே மாறும். என்ன நேயர்களே, நம்மளுடைய இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் உன்னால முடியாது, உன்னால இதை செய்ய முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு நம்மளால முடியுமான்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை நோக்கி மட்டும் கண்டிப்பா நம்மளால முடியும் அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிட்டே இருங்க. உங்களை நீங்க நம்பினீங்கன்னா அதை விட ஒரு மோட்டிவேஷன் வேற எதுவுமே கிடையாதுங்க. மற்ற யார் சொல்றதையும் காதுல வாங்காம உங்க வாழ்க்கைக்கான முயற்சியை நீங்க எப்பயுமே எடுத்துட்டே இருக்கணும். நம்மளுடைய இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளுடைய சேனல்ல எந்த மாதிரி வீடியோ போடணும் அப்படின்னும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான வீடியோ ரெடி பண்ணப்படும். நெக்ஸ்ட் நம்மளுடைய சேனல் ஜஸ்ட் 51 வீடியோஸ் 6 மந்த்ல மானிட்டேஷன் ஆயிடுச்சு. உங்களுடைய சேனலும் முக்கியமா ஸ்டோரி சேனல் யாராவது வச்சிருந்தீங்கன்னா கூட உங்களுடைய சேனல் இதே மாதிரி க்ரோ ஆகணும் ஃபாஸ்டா அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லா டிப்ஸும் வழங்கப்படும். நம்மளை